ஹாய் மெட்டா மங்கேஷ் வித் ரகு. ஹாய் மேம். என்ன பொட்ரோனிக்ஸ் ஆப்பிள் ஐபாட்லாம் வச்சு மாறி மாறி ஒரே கலர் கலெக்ஷனுமா வீடியோவில். ஓகே மேம். இன்னைக்கு என்ன பொறாமை உங்களுக்கு? பொறாமை இல்லை, உங்களை விட்டுட்டு என்ன கூட வீடியோ பண்ணிட்டாரு. எஸ் ஸ்டார் வேல்யூ உங்களுக்கு ஏறும் பொழுது நாம் இன்சிக்கிறாக, அதனால சோலோ வீடியோ வந்து உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினேன் தொடர்களே, இவங்க நம்பாதீங்க. ஓகேண்ணே. ஸோ இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பிரச்சனை மாதிரி மிகப்பெரிய ஒரு சைலண்டாக ஒரு விஷயத்தை பெருசாக ஃப்ரீ கொடுத்து பெரிய மலையை வெட்டி வீழ்த்திருக்கானே. ஆமாண்ணே, இது அது ஒரு 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 மாதம் ஆகுது. ஸோ நல்லா சரி அது என்னதான் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கேன்வா அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துட்டு அஃபினிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனியாக வாங்கிட்டான். சரி, அந்த கம்பெனி பேர் செரிஃபோட ப்ராடக்ட் தான் அஃபினிட்டி. அஃபினிட்டி வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அடோப்ல எப்படி ஒரு ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இருக்கோ, அதில் இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஃபோட்டோஷாப்க்கு ஆல்டர்னேட்டிவ், இன்டிசைனுக்கு ஆல்டர்னேட்டிவ், இது இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ், வெக்டார், ராஸ்டர் அண்ட் லேஅவுட், மூணுத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து வச்சிருந்த போது அதை இவன் வாங்கிட்டான், கேன்வா வாங்கிட்டான். அவன் அதுக்கு முன்னாடி அவன் என்ன வச்சிருந்தான், எப்படி வச்சிருந்தான்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருந்தான் கேன்வாக்கு. இது வெர்ஷன் வாங்கிக்கலாம் அஃபினிட்டி. ஆமாம், அஃபினிட்டியை வந்துட்டு நம்ம வெர்ஷன் வாங்கிக்கலாம். இந்த வெர்ஷன் வாங்கிட்டு நம்ம லைஃப் டைம் வச்சுக்கலாம், லைஃப் டைமே கொடுக்குறான், லைஃப் டைமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் வச்சிருந்தான். ஆனால் வெர்ஷன் தான், வெர்ஷன் 1 வாங்கினா வெர்ஷன் 2 அப்கிரேட் பண்ண முடியாது, தனியாக காசு கொடுக்கலாம். வெர்ஷன் அந்த இதில் பேரியர்லாம் இருந்தது. பட் அதுவும் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இப்போது கேன்வா அஃபினிட்டிலாம் வாங்கினா அதுக்கப்புறம் என்ன அப்டேட்டுன்னு கொஞ்சம் இதாக இருந்தது, ஆன்டிசிபேட்டரியாக இருந்தது. பார்த்தா அந்த அஃபினிட்டியை புது ஆப்பாக ஒன்று பில்ட் பண்ணி அதை வந்துட்டு ஃப்ரீ ஆக்கிட்டான். எப்படிடா ஃப்ரீ ஆக்க முடியும்? இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டான் அப்படின்னா அதோட ஃப்ரீ ஆக்கினா அப்படின்றது ஒன்று விஷயம். பட் ஆனால் அஃபினிட்டியில் இன்னொரு என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு 3 இதையும் இன்டெகிரேட்டடாக பண்ண முடியும். ஓகே, மூணுத்துலயுமே வெக்டரும் இருக்கும், போட்டோவும் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். மூணுமே ஒரே ஆப் தான், ஒரே ஆப். மூணுத்துக்குமே ஒரே ஆப் தான். இப்போ முன்னாடிலாம் தனித்தனியாக இருந்தது, இது ஃபோட்டோக்கு தனியாக, இதுக்கு தனியாக எல்லாம் இருந்தது. ஓகே, அது இப்போ வந்துட்டு ஒரே ஆப்பாக மாறிடுச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். சரி, ஆமாம், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஃபோட்டோஷாப்பில் பிக்சலில் வெக்டாரில் ஒர்க் பண்ண முடியாது, இங்கே பிக்சலில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேரியர் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இலகுவாக்கிடுச்சு அப்படின்னு வச்சு இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டான். இது ஃப்ரீ ஆக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்றான், எனக்கு இது க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீ, இது 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 ஃப்ரீ, நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ ஈஸியாக தானே ஆரம்பிச்சிங்க, இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கதை சொன்னான். கதை சொல்லிட்டு முடிவில் கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் $10. அது நமக்கு எதுக்கு, நம்ம ஐடியா தான், நீ வாசி, நீ வர யார் வேணாம். ஸோ அது ஓகே. இது இப்போது ஒரு இப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் கமெண்ட் இல்லை, இது இல்லை, ஒரே ஒரு கமெண்ட்டு தான் இந்த வீடியோ. அவன் வந்துட்டு, நான் இது நீ காசு கேட்டு சாஃப்ட்வேர் வித்த அப்படின்னு தான் நான் அஃபினிட்டிக்கே வந்தேன், நீ இப்போ ஃப்ரீ ஆக்கிட்ட அப்படின்னா நான் என்னத்தை பண்ணுறது, நீ ஸ்கேல் பண்ணுவேன், டெவலப் பண்ணுவேன்னு எனக்கு இப்போ எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான். சரி, என்ன வீடியோ எதுன்னு மறந்து போயிட்டேன், என்ன சொல்ல வரான் புரியல. அந்த கமெண்ட் சூப்பரான கமெண்ட். சரி, நீ சாஃப்ட்வேர் ஃப்ரீனா நல்ல மேட்டர் தானே, அதே தப்பு சொல்றான். இப்போ பிசினஸ் மாடலுக்கு வாங்க. சரி, அஃபினிட்டி முன்னாடி எப்படி இருந்தா, சாஃப்ட்வேர் வருஷத்துக்கு ஒரு முறை காசு, சாஃப்ட்வேர் சேல்ஸ்ல இருந்தான், சாஃப்ட்வேர் வித்துட்டு இருந்தான், மைக்ரோசாஃப்ட் சிடி விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஆக்கிட்டான். சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல கொண்டு வந்துட்டான். சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஏன் அப்படின்னா காம்படிட்டிவா இருக்கணும். அடோப் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வச்சிருக்கேன், ஏன்னா 5-6 வருஷமா அவன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான். அதுல தான் அவன் காசு பார்க்கறான். இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் என்கிட்ட எனக்கு வருது அப்படின்ற ஒரு ஊர்ஜிதத்துக்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போறான். பிளஸ் அவன் கிளவுட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தரான். ஆமா, நான் தருவானே அடோப், இது அதெல்லாம் தந்துட்டு இது பண்ணுறான். இவன் இப்போ வந்துட்டு அஃபினிட்டி வந்துட்டு சாஃப்ட்வேர் சேல்ஸில் இருந்தான். சரி, இப்போ ஃப்ரீ ஆக்கிட்டான். அவனோட கமெண்ட்டில் என்ன கேட்குறான், பேசிக்காக நீ வந்துட்டு நான் காசு கொடுத்தேன், நீ வந்துட்டு எனக்கு சாஃப்ட்வேர் கொடுத்த, அது டிரான்சாக்ஷனல், நீ இப்போ ஃப்ரீ ஆக்கிட்ட அப்படின்னா நீ இதை டெவலப் பண்ணுவேன் அப்படின்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். ஏன் ஒரு ஃப்ரீயான பண்ணக்கூடாதா? இல்லை, அது இன்னும் இப்போ அது வந்து கேன்வாவோட பிரச்சனை தானே. கேன்வா தான் பெரிய, அவன் வாங்கினா ஃப்ரீ ஆக்கனா, அஃபினிட்டி ஃப்ரீ, அவனே ஃப்ரீ ஆக்கி. அது வந்துட்டு ஸ்பெகுலேஷன். ஸோ அந்த ஸ்பெகுலேஷனோட டொமைனாக தான் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஸோ ஓகே, இது வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தால் வேறு ஏதோ பயங்கரமாக ஏதோ பின்னாடி பண்ண போகிறான்னு ஆட்டோமேட்டிக்காக பேனிக் ஆகுறாங்களா? ஆமாம், இது இல்லைண்ணா. இப்போ இந்த இன்னொரு கமெண்ட் மெட்டாமங்கிஸில் போட்டிருந்தார் ஒருத்தர், அப்சிடியனுக்கு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கேளுங்க, ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்சிடியன் வந்துட்டு பேசிக்காக ஒரு மார்க் டவுன் ரீடர், மார்க் டவுன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு ஒரு ஃபார்மேட்டோட ரீடர்.
அது கம்யூனிட்டி இருக்குது, கம்யூனிட்டி பேக் பண்ணி பிளகின்ஸ் கொடுக்குது. கம்யூனிட்டி அது ஆப் இல்லைனாலும் நீங்கள் மார்க் டவுன் ரீடர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஓகே, இதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஓகே அப்படின்னு. அதோட ஒரு இன்சென்டிவ் இருந்தால் தான் வேலை நடக்கும். நான் உனக்கு $10 பெர் மந்த் கட்டுறேன், எனக்கு இது படம் காட்டு அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு நமக்கு சொல்கிறோம். அப்படி நடக்குதா? ஸோ அவன் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், ஆட் போடுவான், டேட்டா எடுப்பான், அந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்லாம் இருக்கு. அப்போலாம் இந்த கிளவுடு அப்புறம் .com மாற்றிக்கிறது பப்ளிஷ் அதெல்லாம் வச்சிருக்கான், அதில் காசு போட்டு கம்யூனிட்டி ஷேர்னு அவனே கொடுத்துருக்கான். அதையும் செய்கிறாங்க, வருதுங்கன்ற அப்படி இது பண்ணுறாங்க. அப்சிடியன் வந்துட்டு பில்ட் பண்ணுறது இப்போ நிறைய கம்யூனிட்டி ஃபீச்சர்ஸாக உள்ளே கொண்டு வராங்க. ஆமாம், இப்போ இவங்க வந்து இப்போ அஃபினிட்டியில் கம்யூனிட்டி இப்போ இன்னும் இல்லையே. இல்லை இது அடோப் கேன்வா பாத்துக்க மாட்டானா, அவனே ஒரு சூப்பர் ஆப் ஆச்சு, அவங்களே தானே இப்ப வரான். அவன் அப்படியே மாத்திக்க மாட்டான் நம்ம கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிக்குள்ள. அந்த கமெண்ட் அந்த ஒரிஜினலா ஒருத்தர் போட்டிருந்தாங்க, கமெண்டா போட்டது மறந்துட்டேன், பேர் மறந்துட்டேன், வீடியோவே வருது அதை பத்தி அவனே இருக்க மாட்டீங்களா. அவன் என்ன சொல்றா, இது எண்டிங்ல இது வந்துட்டு கேன்வா ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனுக்கான சேல்ஸ் பண்ணல் மாதிரி இருக்கு ப்ராடக்ட், இது எனக்கு ப்ராடக்ட் மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லி. இப்போ நார்மலாக கேன்வாவே அப்படி தானே வந்துச்சு. நான் கேன்வா வந்து என்னோட இது இருக்குல்ல பாட்காஸ்ட்டுக்கு அதில் தமிழில் தான் பண்ணுவேன், எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பான். நான் பார்த்தேன், நீ இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறானே பார்த்து ப்ரோ வெர்ஷன் இருந்துச்சு, இவன் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நெட்டு போட்டு பார்த்தேன். அந்த ஓனர் வந்து அந்த அம்மா பேசுது, சவுத் ஏஷியன் நினைக்கிறேன், நாங்கள் வந்து முறை ஜனங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் முக்கியமான எல்லாத்தையும் தரும்போது அவங்களே மனசு வந்து ப்ரோ வாங்கிக்கிறாங்க, ஃபீல் நாங்கள் பிளாக்கே வைக்கல, ஜனங்களாம் முன் வந்து காசு கொடுக்குறாங்க, எங்களுக்கு இந்த பிளான் வேலை செய்யுதுன்றான். அப்போ அது நல்ல விஷயம் தானே, அஃபினிட்டி அந்த மாதிரி பார்க்க வேண்டியது தானே. இப்போ இது சரி, அவன் என்ன பண்ணுவானா, நமக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு யாரு ப்ரோவோ அவங்க ஏன் வாங்கி தான் சொல்ல போறோம், நம்மளையும் தொல்லப்படுத்துறது இல்லையா போறாங்க. ஆனால் கேன்வா யூசர் வந்துட்டு பிகினருக்கான ஒரு யூசருக்கான எல்லாமே தட்டி போட்டா முடிஞ்சு போச்சு. இது அஃபினிட்டி ப்ரோ சாஃப்ட்வேரா பொசிஷன் பண்றாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. இப்பயும் அது ப்ரோ சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்கு. நீங்க அடோப்க்கு ஆல்டர்னேட்டிவ், அடோப் ஸ்யூட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஓகே, இப்போ வாங்கலாம். இப்போ நீங்க இந்த கதையை சொல்லுங்களேன். ஃபினான்ஷியல் இன்சென்டிவ், இந்த ப்ரோக்கு ஃப்ரீயா தரணும், ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் இல்லாத ஒரு ப்ரோ ஆப் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? நான் எப்படி அந்த ஈகோசிஸ்டம்க்குள்ள நம்பி உள்ள போக முடியும்? அந்த ஓனர் போட்ட வீடியோவே இருக்காடா கேன்வா இது இல்ல அஃபினிட்டில, நாங்க ஏன் ஃப்ரீயா தரோம்னா பயப்படாதீங்க, நாங்க டேட்டாவை செல் பண்ண மாட்டோம், நாங்கலாம் குட் பாய்ஸ் தான் மோட்டர் ஷோ தான் பேசுறானே. ஆமாண்ணே, அந்த குட் பாய்ஸ் அவங்க சரி நீங்க டிக்ளேர் பண்ணீங்க, நீங்க குட் பாய் தான் ஓகே சரி, நான் நட்டி மோட்டர் மாதிரி நாங்க கூட தான் ஆடெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு ஒரு முறை சொன்னாரு மானங்கட்டவர். இப்போ அவர் வந்துட்டு சொல்றாரு அது உண்மை. சரி, இப்போ ப்ரோ ஆப்பை நீங்க எப்படி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் இல்லாம பில்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் கேட்கறேன். அதுல ஒரு இது இருக்கா? கேன்வால ஒரு காசு வருமே, கேன்வா ப்ரோ இருக்குல, ஏஐ ப்ரோ இருக்கு. இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்றேன், மக்கள் ஏன் இன்னும் இது கையில காசு வாயில தோசை அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ ஃப்ரீ, சரி ஃப்ரீ அப்படி பயப்படுறாங்க அப்படின்னா இல்ல கம்பெனி வந்துட்டு ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க, ஓகே ஃப்ரீ. இப்போ அவன் எப்படி காசு சம்பாதிப்பான்னு நம்மளே கேட்குறோம். ஆமா, இது சேனல்ஸே கேட்குறோம், மக்களே கேட்குறாங்க. அப்போனா அவன் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கான், அதில் வச்சு சம்பாதிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் அவன் ஏன் அப்படி பண்ணணும்? பேசிக்கா அவன் வந்துட்டு அவனோட வேல்யூவை கொடுத்து அவன் வாங்கலாம். நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். இவன் ஆப்போசிட்ல யார் இருக்கா? அடோபுங்கிற பெரிய மலையை நீ எப்படி அப்புறம் வெட்டுவ? அந்த யானையை நீ வேட்டையாடணும்னா நீ இந்த மாதிரிலாம் இறங்கினாதானே உண்டு. அங்கே சின்ன பையன் இருந்தால் பரவாயில்ல, பல வருஷமா ஒரு ஆள் அடோப் போட 7 இருந்து சிஎஸ் ஸ்டோரிக்கு தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமாண்ணே, சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றதுலாம் மிகப்பெரிய ஒரு டெக் ஹேக்கரால மட்டும் தான் முடியும். இன்னும் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது யூடியூபர்ஸ், கிரியேட்டிவ் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அஃபினிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, தினேஷ் அஃபினிட்டி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலண்ணே. டிசைனர்ஸ்க்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற அவங்க இதில் இருக்காங்க, அடோப்ல தான் இருக்காங்க. அவன் ட்ரைனிங்காக இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ கியூரியாசிட்டியில் நீங்கள் போய் தொட்டாச்சு பார்த்துருக்கணும், தினேஷ் ஒன்றும் தொட்டு கூட பார்க்கலாம். ஃப்ரீனா பண்ணி பார்க்கணுமே, இருக்கணும்ல. இதை வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு இதை வந்துட்டு ஆமா நான் பேசுறேன் நீ பேசுற, நம்ம 2 பேரும் அந்த பக்கம் போக மாட்டோம். எக்ஸல் நான் வேர்ட் பேட் ஆப்ஷன் என்ன வேலை முடிஞ்சு போச்சு. நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் மக்களே. இல்லை என்னலே சரி, கசன்னு ஒரு சைடில் டூல் பார் இருக்கு. ஓகே, இப்போ இது நான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிக் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அங்கே என்ன ஆகுது? ஸோ அவங்க ஒரு ஈகோசிஸ்டம்ல இது பண்றாங்க அப்படின்னா அது நிகரான ப்ராடக்டா அப்படின்றத எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. அடோப் என்ன சொல்றாங்க இருங்க, அப்போ இவங்களோட இது அது அங்க முடியல. அப்போனா இவங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு நீஷ்ல இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இது ப்ரோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பிக்னஸ் இருக்கிறாங்க. நடுவில் ஒரு ஜெனரலிஸ்ட் க்ரௌடு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க வந்துட்டு ப்ராடக்ட் அவங்களே ஒரு ஃபவுண்டர் வச்சுக்கோங்க, ஃபவுண்டர் வந்துட்டு மார்க்கெட்டிங் பார்க்குறாங்க, இது லோகோ டிசைன் பார்க்குறாங்க, அவங்க கம்பெனிக்கான சோஷியல் மீடியா போஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது செட்டப். அவங்க அந்த மாதிரி ஒரு ஹையர் எடுக்கிறாங்க, ஒரு டிசைனர் எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு இது பெரிய பட்ஜெட் இல்லை, எனக்கு அடோப்க்கு பட்ஜெட் இல்லை, பட் ஆனால் இது பைரேட் போடுற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது, நான் பயப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த இது இருக்கு. சரி, பட் அதுவும் இந்த ஒரு பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் அந்த அஃபினிட்டி அப்படின்ற ப்ராடக்ட் யூசேஜை கொண்டு வர முடியுது, பிகினர்ஸ்லேருந்து இன்டர்மீடியட்ஸ்க்கு கொண்டு வர முடியுது. பட் ஆனால் அது மறுபடியும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு போகும்போது இந்த ஃபைல் ஃபார்மேட் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ? இது .pst இங்கே அடோபோட முக்கியமானது. இப்போ நான் ஃபைல் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன்னா அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் இருக்க போகுது, டக்கு டக்குன்னு வேலை முடியும். இல்லை ப்ரோ நான் அஃபினிட்டினா அவன் அதுக்கு போய் உள்ளே போய் பார்க்கணும், அது என்னன்னு பார்க்கணும். இந்த ப்ரோக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை நடக்கிறதா முக்கியம் இல்லை, இதுக்குள்ள ஏன் ட்ரை பண்ணணும்? பிஎஸ்டி ஓப்பன் ஆகும்னா நீங்கள் .af தான் சேவ் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ நீங்க ஏஎஃப் நீங்க ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க, நான் ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்றேன். அப்படி அதுக்கப்புறம் இது அதோட கொலாபரேஷன்ஸ் எப்படி போகுது? அடோப் கிளவுட் இருக்கு, ஆமா கிளவுட்ல போட்டு அனுப்புறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேஷன் ஒன்று நடக்குது இல்ல, மல்டிபிள் ஒரே ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா ஒரே ஸ்ட்ரீம் லைன்ல அது போயிட்டு அப்படி போயிட்டு அது இங்க எப்படி சால்வ் ஆகுது? மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர்ல போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு லிங்கா. இப்போ இது அதனால தான் நான் சொல்றேன், இது வந்துட்டு ஒரு ப்ரோ சாஃப்ட்வேர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அவங்க கிட்ட கிளவுட் இல்லையா? அஃபினிட்டில கிளவுட் இல்ல. இது கேன்வா ஏஐ இருக்கு, ஆனா கிளவுட் அது கிளவுடா இல்ல, கிளவுட்லாம் இல்ல. அதுல ஏஐ ஃபீச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அப்போ இது அவங்க இந்த ப்ராடக்ட்டோட நேச்சர் வந்துட்டு கொஞ்சம் பிகினர் டு ப்ரொஃபஷனல் நடுவில் இருக்கிற இன்டர்மீடியரிஸ் அப்படின்ற. ஏன் ப்ரோ வந்து ஏஐ பிளான் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு ஏன் சொல்ற? அவங்க உள்ள வந்து பார்த்துட்டு வரலாம்ல. ப்ரோனா நீங்க கேன்வா நீங்க சொல்லும் போதே ப்ரோனா ப்ரொஃபஷனல் சொல்றீங்களா? அவ சப்ஸ்கிரிப்ஷன் பேரு ப்ரோ, அது ப்ரொஃபஷனல் டூல். புரியுது, சரி ஓகேங்களா. இப்போ கேளுங்களா மறுபடியும் அந்த கேள்வி என்ன கேட்டீங்க? இப்போ ஏன் வந்து நல்ல இந்த எக்ஸ்பர்ட்லாம் உள்ள வந்து இந்த அஃபினிட்டி யூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ரோ பிளான் வாங்கி இது காசு கட்ட மாட்டாங்க, நீ ஏன் சொல்றேங்கிறேன்? அவங்க அடோப்ல இருப்பாங்கங்கிறது என்ன காரணம்? அப்படி நான் சொல்லல. அது அவங்க அது வந்து இதை வந்துட்டு ஆன்போர்ட் பண்றாங்க, வராங்க, இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதோட டெவலப்மெண்ட், இந்த ப்ராடக்டோட டெவலப்மெண்ட்டுக்கான இன்சென்டிவ் என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். அவனுக்கு இதுல எல்லா வேலையும் பார்த்துட முடியும், இதுக்கு மேல என்ன அவனுக்கு? இல்ல நான் இந்த வருஷமே போறது அடோப் போட 7 பல வருஷமா இந்தியா விளையாடுறது. இல்ல நான் இது இப்போ அடோப் சைட்ல வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் அவனோட ஏஐ ஃபீச்சர், ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீச்சர் அவ்வளவு சூப்பரா இருக்கு. வீடியோ வரைக்கும் ஆல்பா பீட்டா டெஸ்டிங் வரைக்கும் வீடியோ வரைக்கும் பெரிய ஆளு அவன்கிட்ட எல்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த இதுதான் கேட்குறேன். இப்போ நீங்க சண்டைக்கு போறீங்க, நான் எப்படி அவன் எனக்கு எதிரி, ஆனா நான் இங்கதான் சண்டை போடுவேன் அப்படின்னு நீங்க அவன் வேற வீட்டுல வேற ஊர்ல போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு நான் சொல்றேன். இது ஆனா அது இன்ஹெரண்டா அது நல்ல ப்ராடக்டா அப்படின்னா அஃபினிட்டி சூப்பரா இருக்கு. அதுல என்னால எனக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே சூப்பராகவே பண்ண முடியுது, ஈஸியா பண்ண முடியுது. நான் ஃபிக்மால தான் ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், ப்ரெசன்டேஷன் டெக்லாம் பண்றேன். ஏன்னா அஃபினிட்டிக்கு ட்ரை பண்றேன், எனக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபிக்மாவோட நல்லாவே பண்ற மாதிரி, சீக்கிரமா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனா அங்கேயே அதுலயே ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இது வந்து இந்த போட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் போட்டிலாம் கிடையாது, இவனுக்கே இது என்ன போறாங்கற கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. எனக்கு அது தெரியல, அவன் சொல்லிக்கிறான், பட் ஆனா அது எனக்கு அது தெரியல. இன்னும் நல்லா அடாப்ட் ஆகி, ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. அடோப்க்கு சண்டை போட போகும்போது அடாப்ஷன் ஒரு இது இருக்கு, அடாப்ஷன் ஒன்று இருக்கு, மார்க்கெட் அடாப்ஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்று மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு, பிளக்இன்ஸ், டெம்ப்ளேட்ஸ், இதெல்லாம் கூட கேன்வால இருந்து அவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடாப்ஷன் சக்சீட் ஆனாதான் இவங்களும் அடாப்பும் ஈக்குவலா சண்டை போட முடியும். அவன் ரொம்ப வருஷமா இருக்கான், எல்லாத்துலயும் உள்ள இருக்கான். பட் அதுதான் இப்போ எனக்கு மற்ற இது எல்லாமே யோசிக்க அவர் சொன்ன இது அஃபினிட்டி ஆப் இஸ் சேல்ஸ் ஃபனல் ஃபார் கேன்வாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எனக்கு இன்னும் கேன்வாஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா கேன்வாஸ் செமையா போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காசுல சும்மா வாங்கி போடுவோம், அஃபினிட்டி வாங்கி போட்டிருக்கான். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கேன்வா ஈஸியா இருக்கு தம்ப்நெயில் பண்றதுக்கு. ஆமா, நானும் கேன்வா தட்டு தூக்கு அப்படின்றான். நான் ஒயிட் போர்டு கேன்வால தான் யூஸ் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரசன்டேஷன் கேன்வால தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபிக்மா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ அஃபினிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒயிட் போர்டு இங்கே அதெல்லாம் வச்சிருக்கேன். சோஷியல் மீடியா டெம்ப்ளேட் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா அதில் தான் போடுறோம். அது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கு. என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த கிட்ஸ் சிலபஸ் புக்லாம் எழுதிட்டு இருக்கா, அது கேன்வால தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கு. டெம்ப்ளேட் வேர்லேருந்து எல்லா வரைக்கும் அது ஈஸியாக பண்ண முடியுது.
பட் ஆனால் அதெல்லாம் ஓரளவுக்கு தான், அது ப்ரொஃபஷனல் டைரக்ஷனில் போகல அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. ஆமாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓப்பன் ஹெண்டட் தான், பட் நம்ம ஆனால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷனாக இருக்கும் கமெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு தான் கிம்ப்னு ஒன்று இருக்குது உபுண்டுவில், GIMP. பல வருடங்களாக இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் ஃபாஸ்ட் சாஃப்ட்வேர். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல முழங்கையை எடுத்து நடுக்கடை ஸ்க்ரீனை குத்தாமான்னு இருக்கும். ஆசாசியாக நான் இன்ஸ்டால் பண்ண ஒரே ஒரு ஃபாக்ஸோ ரேட்டோ அது கேட்டு ஏதோ என்ன அனிமல்னே தெரில, வாயில பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு பல வருஷம் அந்த ஒத்த லோகோ கூட மாற்றேன். போன வருஷம் அப்டேட் வந்துருக்கு, பெயிண்ட் கலர் மாற்றிருப்பான், கேட்டோட கலர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், மேக்ல போட்டு வச்சிருக்கேன். அடடா ஒரு செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதனால அவனாலே இவ்வளோ வருஷம் அவனுங்களே ஒன்றும் முடியல. இல்லைண்ணா அதான் ஓப்பன் சோர்ஸ் வேறு. அஃபினிட்டியே வந்துட்டு ஒரு லிங்க்டின் லைப்ரரி, நிறைய லிங்க்டின்லாம் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு ரேண்டம் போஸ்ட் போட்டுட்டு இது அஃபினிட்டி இஸ் கம்மிங் டு லினக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தான். அஃபினிட்டி காரனே வந்துட்டு ஹே தேங்க்ஸ் ஃபார் த என்தூசியாசம் பட் வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் கன்ஃபர்மேஷன். நீங்கள் அமைதியாக இருக்கடா இந்த லினக்ஸ்லாம் கேவலமா உங்களுக்கு? ஓனரை வந்து கலாச்சிக்கிட்டு லினக்ஸ் ஃபோன் வருது, லிப்ரே ஃபோன் வருது, லிப்ரே ஃபாஸ்ட் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் சோர்ஸ் ஃபோனை யாருமே ட்ராக் பண்ண முடியாதான், உள்ள வெறும் எம்ப்ராய்டு மட்டும்தான், லிப்ரே ஆஃபீஸ் மட்டும்தான். ஹார்ஷாக பேசிட்டு போயிடுவோம் நாங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு. இந்த ட்ராக் பண்ணணும்னா அது இருக்கணும். அதுதான் அந்த அளவுக்கு ட்ராக்லெஸ் ஃபோன். அது கார்டு சிம் கார்டு போட வேணாம், ஃபோன் மட்டும் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டு வச்சுக்கலாம். ஆனால் ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஆனா இந்த ஃப்ரீ மாடல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் கேள்வி. நல்ல காசு வாங்கிட்டு நல்ல ப்ராடக்ட் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு வேலை போட்டதான் நம்புதுங்க. இல்ல நான் அப்படி நம்புறேன். கரெக்ட், நியாயம் தான். இப்படிதான் இந்த கோகின்னு ஒரு சர்ச் என்ஜின் வார்த்தை நீ பேசிக்கிட்டு இருந்த, அந்த ஓனர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு, கூகுள் இன்சல்டட் மீ மை இன்டெலிஜென்ஸ். அது அடுத்த விஷயம் ரகு தனியா வந்து பேசுவார். பட் நீ சொல்லுங்க கிண்டல் பண்ண, எனக்கு ரொம்ப பெரிய ஆளா நிக்கிறார் போல அவரு. நான் சொல்லுவேன் எனக்கு அப்புறம் அந்த நியூஸ் பார்த்தா இன்னும் கோகி இன்னும் உயிரோட இருக்கு. 1000 ரூபாய் கட்டினா 200 சர்ச்னு ஒருத்தன் வியாபாரம் வைக்கிறான்னா எவ்வளவு தைரியக்காரனா இருப்பான். ஒரு ஃபியூச்சர் அப்படி ஆயிருமோ? எனக்கு அது ரொம்ப சூப்பரா. இன்னொரு வீடியோவோ அது அப்படி லீடு கொடுங்க, அப்படியே பண்ணல லைக் ஷேர் சொல்லிடலாம். ஆனா கோகி எனக்கு வந்துட்டு இதை பாருங்களேன், கோகி ஏன் அது இன்னும் எனக்கு அது கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட ப்ராக்டிக்கலா இருக்கான். நீ நான் சர்ச்சஸ் கொடுக்குறேன், நீ 300 சர்ச்சஸ்ன்னு சொல்லு, நான் $10 தரேன், அதோட நிறுத்திக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கேட்க. சரி பண்ண நம்புறேன், காசு கேட்கறதுல நான் நியாயமானவா இருப்பேன். ஆமா, நீ கேட்பா, நான் ப்ராடக்ட் கொடுப்பேன், டெலிவர் பண்ணுவேன். அவன் வந்து கம்பேர் பண்ணி நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சிருக்கலாம். அது கூகுளில் சர்ச் பண்ண எப்படி எனக்கு அந்த கோகியோட இதை பார்த்தாலே இது ஏதோ வேற ஏதோ ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நான் இது கூகுள் ட்ரெண்டாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறேன். பட் சி தட் இஸ் ஆல்சோ வே. அப்படி இருக்கும்போது கேன்வா என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கூகுள் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்பிள்லாம் ப்ரௌசர்லாம் கண்டுபிடிச்சிருந்தானா கோகி மாதிரி தான் இருந்திருப்பான். ஒரு நாளைக்கு 10 சர்ச் $100 கட்டுங்கன்னு இருப்பான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகுங்க. நீங்களும் கமெண்ட்ல இது ஸ்டூடியோ மங்கீஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மெண்டா மங்கீஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதம் வாடகை கட்டி ஆமாம் நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.